ஓம் பிரம்மமுராரிசுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மயதுக்கவிநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம் சந்தனகுங்குமலேபிதலிங்கம் பங்கயகாரசுஷோபிதலிங்கம் சஞ்சிதபாபவிநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் பணிந்து அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்றைய தினம் இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த பஞ்ச ஈச்சரங்கள் என்று போற்றப்படுகின்ற இந்த பஞ்ச ஈச்சரங்களுக்குள்ளே ஒன்றாகிய முன்னேஸ்வரம் முன்னைநாத சுவாமி, அந்த முன்னேஸ்வரம் முன்னைநாத சுவாமியினுடைய மகோத்சவம் ஆரம்பம். துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு அந்த உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலும் அங்கு சைவ தமிழ் மக்களும் பௌத்த அடியார்களும் சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு முன்னேஸ்வரத்துக்கு உண்டு. இந்த பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படுவது கோணேஸ்வரம், கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம், தாந்தோன்றீஸ்வரம், முன்னேஸ்வரம். இந்த முன்னேஸ்வர பெருமான் முன்னைநாத பெருமானுடைய இந்த மகோத்சவத்திலே அங்கு சைவ தமிழ் மக்களோடு பௌத்த மக்களும் நின்று வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய இந்த முன்னைநாத பெருமானுடைய உற்சவத்திலே யாருக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவர்களெல்லாம் சென்று அங்கு பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன்கள் செலுத்தி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் உண்டாகின்ற வகையிலே அங்கு நடைபெறுகின்றதாகிய இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப பக்திமயமாக வேத மந்திரங்கள் ஆகம சாஸ்திரங்களுக்கு ஏற்புடையதாக அழகாக நடைபெறும். அந்த ஆலயத்திலே சிறப்பாக இந்த விசேஷமாக அங்கு நடைபெறுகின்ற ஸ்ரீசக்கர யந்திர பூஜை என்பது ஆரம்ப காலம் முதல் கொண்டு எங்களுடைய பேராசிரியர் சிவஸ்ரீ காவண்ணா கைலாசநாத குருக்களையா அவர்கள் காலத்திலே இருந்து சிறப்பாக ரத்தின கைலாசநாத குருக்கள் என்றிருந்த பரம்பரையாக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இப்பொழுது அங்கே பேராசிரியராக இருக்கின்ற பத்மநாத சர்மா மோகன் சர்மா அவர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். சிறப்பான முறையிலே அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. நெல்லைக்கந்த பெருமானுடைய இந்த உற்சவத்திலும் தினமும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெற்று வருவதோடு அங்கு அந்த உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே சமய நெறியிலே அவர்களை வளர்த்து விடுகின்ற வகையிலே ஆன்மீக சிந்தனைகளை புகுத்துகின்ற வகையிலே சைவம் தழைத்தோங்க என்கின்றதாகிய ஒரு அருமையான அழகான அற்புதமான ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள் இந்த உற்சவ காலங்களிலே.
இந்த சைவம் தழைத்து ஓங்குவதற்காக அந்த பிள்ளைகளிடத்திலே வினாக்கள் எழுப்பப்பட்டு அவர்கள் விடை சொல்லுவது, ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து கூறுவது, இவற்றையெல்லாம் அங்கே அவருடைய தொகுப்பாளர்களாக இருக்கின்ற கோப்பாய் ஆசிரிய கலாசாலையினுடைய பேர் லலிசன் சார் அவர்களோடு இன்னும் ஏனையவர்களும் அங்கு இந்த நிகழ்வை எல்லாம் சிறப்பாக அது எதிர்கால சந்ததியினருக்கு ஆன்மீக வழியிலே அவர்களை கொண்டு செல்லுகின்ற வகையிலே அங்கு மங்கள விளக்கேற்றப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அதிதிகள் அங்கே வந்து சிறப்புரையாற்றுகின்ற வகையிலும் தேவார திருமுறைகள் பாடப்படுகின்ற வகையிலும் சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய சைவம் தழைத்தோங்க என்ற நிகழ்விலும் யார் யாருக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறதோ சென்று பார்க்க வேண்டும். நல்லைக்கந்தனுடைய உற்சவம் மாலை திருவிழா குபரவாசல் அடைந்து உள்ளே சென்றதும் இங்கே அந்த சைவம் தழைத்தோங்க என்ற நிகழ்வு ஆரம்பமாகும். இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் திங்கட்கிழமை ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அம்பாள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்போடு கூடிய நாளிலும் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.